வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். சரவணன், நான் கூப்பிட்டிருக்கவே கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். அநியாயமா என் வயத்துல உருவான குழந்தைய அழிச்சிட்ட. என்ன கல்யாணம் பண்ண என் புருஷனையும் ஜெயிலுக்கு போக வச்சிட்டேன். இப்படி அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுத்து கேவலமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு நீ எல்லாம் செத்து போயிடலாண்டி. ஆனா ஒண்ணு, அந்த சாவு கூட உனக்கு நல்ல சாவா இருக்காது. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. சரவணனை போய் பார்க்கலாம். சரவணா, 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 ரம்யா, சரவணா. பாத்தியா ரம்யா, கட்டின புருஷன் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி அவளுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லு. அவளுக்கு உண்மையா தானே இருந்த. என்னை விட்டு விலகி போகணும்னு அவ சொன்னப்ப கூட அவளை விட்டுறக்கூடாதுன்னு இழுத்து பிடிச்சேனே. அதுக்கு தான் இந்த தண்டனையா ரம்யா. முதல்ல முதலாளி, இப்ப இவ. இப்படி என் கூட இருக்கிறவங்க தான் என்னை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா என்னதான் இவங்களுக்கு செஞ்சுட்டேன்? நீ கவலைப்படாத சரவணா, நான் தான் இருக்கேன்ல. நான் உன்னை வெளியில கொண்டு வரேன். அந்த கேஸ்லயும் சரி, இந்த கேஸ்லயும் சரி, நீ எந்த தப்பும் செய்யாதவன். நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. வக்கீல் வந்திருக்காரு, ஜாமீன் வாங்கிடலாம். சரியா? ஆமாம் சார், இந்த கேஸ் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் சப்மிட் பண்ணிடுறேன். ஓகே சார். நீ எதுக்கும் கவலைப்படாத சரவணா, நான் இருக்கேன். யோ கான்ஸ்டபிள் சார், யாரை கேட்டி அந்த பொண்ணை அக்யூஸ்ட பேச விட்ட? சாரி சார். ஒழுங்கு மரியாதை வெளியே போக சொல்லு. வாங்கம்மா. போமா வெளியே. சார், சரவணா இரு. சார் 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 சார், சரவணா எந்த தப்பும் பண்ணல சார். அவன் மேல உள்ள கோவத்துல அவன் அடிச்சதா ஈஸ்வரி போய் கேஸ் கொடுத்திருக்கா சார். அதெல்லாம் உண்மை இல்ல சார். நீ சொல்றது ரொம்ப உண்மை. எப்படி எப்படி இவனை கல்யாணம் பண்ணவ போய் சொல்றா, இவனோட சுத்திக்கிட்டு இருக்கவ நீ உண்மையை சொல்ற. இதை நான் நம்பணும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தான்.
ஏண்டா உனக்கு அறிவில்ல? கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது இவ வீட்டில் கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா? டேய் உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம்? சார் சார் நீங்க ஈஸ்வரி சொன்னதை மட்டும் நம்பி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எங்களுக்குள்ள எந்த தப்பான விஷயமும் இல்ல சார். சரவணன் நல்லவன். செய்யாத தப்புக்காக அவனை ஜெயிலுக்கு அனுப்பிடாதீங்க சார். அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வராத. அவன் தலையெழுத்தை ஏற்கனவே எழுதியாச்சு. அவன் ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அதுக்கு தான் நாங்க ஜாமீன் கேட்டு வந்திருக்கோம் சார். நீங்க கேட்டா ஜாமீன் கொடுத்துடணுமா? பொண்டாட்டியை அடிச்சிருக்கான். 498A டொமஸ்டிக் வயலன்ஸ்ல கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இது நான் பைலபிள் செக்ஷன். என்னது? கிரைமா? நான் பைலபிள் கிரைமா? என்ன வக்கீல் சார், சட்டம் படிச்சவர் தானே? இதெல்லாம் நான் சொல்லித்தான் தெரியணுமா? எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஆனதை பார்த்துக்குங்க. முதல்ல கிளம்புங்க. சார் நான் சொல்றத கேளுங்க சார். சரவணன் நல்லவன் சார். வக்கீல் சார் ஏன் நிக்கிறீங்க? கூட்டு போங்க. சார் ஏமா ஒரு தடவை சொன்னா புரியாதா? இல்ல சார் நான் சொல்றத கேளுங்க சார். அவன் எதுவுமே பண்ணல சார். நான் உண்மையை தான் சொல்றேன். நல்லா இருக்கிற குடும்பத்தை உடைச்சு விட்டுட்டு இப்ப இங்க வந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? முதல்ல போமா வெளியே. சார் சரவணா வாங்க ரம்யா, நம்ம போலாம். சார் சரவணா சார். ரம்யா போ. ஏமா போமா, இங்க நிக்காதீங்க. நீ போ ரம்யா. சும்மா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு கூட்டு போங்க. ரம்யா நாம போலாம். சார் 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 இப்போ என்ன சார் பண்றது? இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி கோர்ட்ல தான் நாம ஜாமீன் வாங்க ட்ரை பண்ண முடியும் ரம்யா. ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சார்? அம்மா நாளையில இருந்து கோர்ட் ஹாலிடேஸ் ஆரம்பிக்குது. 7 நாளைக்கு அப்புறம் தான் கோர்ட் திரும்பவும் ஓபன் ஆகும். 7 நாளா? இன்னைக்கு சரவணனை ரிமைண்ட் பண்ணிட்டாங்கன்னா 7 நாள் அவன் ஜெயில தான் இருக்க வேண்டியிருக்கும். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த இன்ஸ்பெக்டர் வேற ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்காரு. இது ரொம்ப கஷ்டம் ரம்யா. அப்படி சொல்லாதீங்க சார். சரவணனை வெளியே கொண்டு வர ஏதாவது ஒரு வழி இருக்கும் சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். எதுவுமே இல்ல ரம்யா. கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு வாபஸ் வாங்கினா மட்டும்தான் அவரை விடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வாபஸ் வாங்குறது நடக்கிற காரியமா சொல்லு? அப்போ ஈஸ்வரி கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கினா சரவணனை விட்டுருவாங்களா? சரிங்க சார், நான் ஈஸ்வரிய பார்த்து பேசி எப்படியாவது கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வைக்கிறேன். நீங்க இங்கே இருங்க, நான் உடனே போய் ஈஸ்வரிய பார்த்துட்டு வரேன். இங்கே இருங்க. ஈஸ்வரி அல்லையே அல்லையே காட்டுல மழையே அல்லல்லே அல்லடு செதற பதற உடுவன ஒதற அல்லல்லே அல்லடு. ஈஸ்வரி ஈஸ்வரி என்ன ஈஸ்வரி இதெல்லாம்? கொண்டு அச்சாடி நீ எத்தனையோ ஏன் ஈஸ்வரி சரவணன் மேல இப்படி போய் கேஸ் கொடுத்த? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஈஸ்வரி நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். ஏய்
என்ன தைரியம் உனக்கு? ஏன் வீட்டுக்கே வந்து ரவுடித்தனம் பண்றியா? அந்த ஆளு தூக்கி உள்ள வச்ச மாதிரி உன்னையும் தூக்கி உள்ள வச்சதா நீ சரியா வரவ போல இருக்கு. பண்ணு. அதை தவிர உனக்கு வேற என்ன பண்ண தெரியும்? ஒரு பிரச்சனை வந்தா அதை தீக்கிறத பத்தி தான் நீ யோசிக்கவே மாட்டியே. சரவண உன் மேல உயிரைய வச்சிருந்தாண்டி. அவன் மேல ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கியே, நியாயமா இது? அதுவும் அவன் உன்னை கை நீட்டி அடிச்சான்னு சொல்லிருக்க. உண்மைதானே சொல்லிருக்கேன் ரம்யா. அவர்தான் என்ன அடிச்சிருக்காரே. அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்தப்போ உன் கண்ணு முன்னாடி தானே என்ன அடிச்சாரு. என்னமோ பார்க்காத மாதிரி பேசுறியே. என்ன அன்னைக்கு அடிச்சதுக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, கொஞ்சம் லேட்டா கொடுத்திருக்கேன், அவ்வளவுதான். தப்பு ஈஸ்வரி. உனக்கும் சரவணனுக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்காக பொய்யா கேஸ் கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆரம்பத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன், கோவத்துல நீ தப்பான முடிவை மட்டும் தான் எடுத்துட்டே இருக்க. உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும் தான் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஆனா அதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி நீ இந்த கம்ப்ளைண்ட கொடுத்து வச்சிருக்க. உனக்கே தெரியும் சரவணனை எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கொலை கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வந்திருக்கோன்னு. இப்போ நீ வந்து சொன்னாதான் ஸ்டேஷன்ல இருந்து சரவணனை வெளியில விடுவேன்னு சொல்றாங்க. ஈஸ்வரி, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. இன்னும் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் சரவணனை அரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா உன் அம்மா அத்தனை பேரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு தெரியுமா? அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நீ இந்த கேஸ வாபஸ் வாங்கு. சரவண பாவம். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? என்னதான் உன் பிரச்சனை? நீ மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. உன் கூட சரவணன் பேசி பழகிறது தான் எனக்கு பிரச்சனை. என்ன விட நீதான் முக்கியம்னு ஒவ்வொரு தடவையும் அவர் நினைக்கிறாரு பாரு, அதுதான் என்னோட பெரிய பிரச்சனை. நான் தான் ஊரை விட்டு போறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் என்ன? நீ போனா மட்டும் அவர் உன்னை மறந்துடுவாருன்னு நினைக்கிறியா? அப்ப என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற சொல்லு. நான் செத்து போனாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? சரி, நான் செத்து கூட போறேன். அதான் சரவணனை இதுக்கு மேல தண்டிக்காத. அவன் பாவம் ஈஸ்வரி, வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். போதும், இதுக்கப்புறமாவது அவன் சந்தோஷமா வாழணும். தயவு செஞ்சு கேஸ வாபஸ் வாங்கி அவனை வெளியில கொண்டு வா. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். உன் காலை கூட விழறேன். சீ, 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 சீ. தலை, தை. பா, 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 பா. என்ன ஒரு லவ்டி. நீ லவ் பண்ணவன இன்னொருத்தி சொந்தமாக்கிட்டான்னு தெரிஞ்சும் அவனுக்காக உசிரியே கொடுப்பேன்னு சொல்றியே. பா, எனக்கு புல் அரிக்குது. உன்னை பார்த்தா உனக்கு அப்படியே கோயில் கட்டி உன்னை கும்பிடணும் போல இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணி தானே அப்புறம் உன் கைக்குள்ள முடிஞ்சு வச்சிருக்க. இது எனக்கு இந்த கர்மம் எல்லாம் தெரிய மாட்டேங்குதே ரம்யா. சரி, நீ இவ்ளோ சொல்றதுனால நான் இந்த கேஸ வாபஸ் வாங்குறேனே வெச்சுக்குவோம். அதனால எனக்கு என்ன லாபம்? ஏன்னா உன்னாலையும் அவராலையும் நான் எவ்வளவோ இழந்திருக்கேன். அதெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கவா போகுது? எவ்வளவு பெரிய வீட்ல வாழ்ந்தவனா இப்ப பாரு, ஒரு சின்ன வீட்ல வாடகைக்கு இருக்கேன். அதெல்லாம் கிடைக்கவா போகுது திரும்ப? ஒருவேளை அதெல்லாம் கிடைக்கும்னு சொன்னா கூட கேஸ வாபஸ் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்ற? புரியல. புரியல? சரி, நான் புரியுற மாதிரியே சொல்றேன். நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னா நீ எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் தரணும். வீடு வாசல்னு நான் இதுவரைக்கும் இழந்தது எல்லாமே
எனக்கு திரும்ப கிடைக்கணும். ஒருவேளை உன்னால அதை எனக்கு திரும்ப கொடுக்க முடியும்னா நான் சரவணனை காப்பாத்துவேன். என்ன சொல்றேன்? என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரவணனுக்காக செத்து போவேனெல்லாம் வசனமெல்லாம் பேசின, இப்ப என்னடா நான் வாயடிச்சு நிக்கிறேன்? அதானே, உன்னை விட்டு போனவனுக்காக நீ எதுக்கு பணம் தரணும்? அதுவும் கரெக்டான லாஜிக் இல்ல. விட்டு தள்ளு. இந்த பணத்தை வச்சு சரவண மாதிரி உன்னால எத்தனையோ ஆம்பளைங்களை வாங்க முடியும். அதுக்கெல்லாம் அவரு வர்த்து இல்ல. சரி, கிளம்பு கிளம்பு. ஏய் ரம்யா, போ. இங்க நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாத. போ 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 போ. சரி, நான் பணம் தரேன். ஆமா, நான் பணம் தரேன். 10 கோடி தானே, நான் தரேன் உனக்கு. நீ கேஸ வாபஸ் வாங்கிடு. நிஜமா? அப்படியா? உண்மையாவா சொல்ற? வா, ஸ்டேஷனுக்கு போலாம். அந்த கதையே வேண்டாம். முதல்ல பணத்தை கொண்டு வந்து கொடு, அதுக்கப்புறம் கேஸ பத்தி பேசலாம். ஏற்கனவே என் வாழ்க்கையில நான் நிறைய ஏமாந்துட்டேன். இதுக்கு மேல ஏமாற முடியாது. நீ எப்ப பணத்தை கொண்டு வந்து தரியோ அதுக்கு அடுத்த நிமிஷம் நான் கேஸ வாபஸ் வாங்கிடுறேன். அதுதான் டீல். சரி, ஓகே. ஒரு மணி நேரத்துல நான் பணத்தோட வரேன். சரியா? அப்படியா? சரி, ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. இடத்த நான் சொல்றேன். சரியா? நீ போ. ஏய் ரம்யா, டைம் ஆகுதுல, நீ போமா. போ 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 போ. பணத்தை கொண்டு வரட்டும். ரம்யா, அங்கிள், வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க அங்கிள். நீ உட்காருமா. அம்மா, நியூஸ்ல எல்லா விஷயமும் பார்த்தம்மா. நானே உனக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு நினைச்சேன், ஆனா முடியல. அம்மா, ராஜசேகர் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலம்மா. நீ எதுவும் அவனை மீட் பண்ண ட்ரை பண்ணியாமா? இல்ல அங்கிள். சரிம்மா, எதுக்கு எனக்கு கால் பண்ணி உடனே வர சொன்ன? அப்படி என்னமா அவசரமான விஷயம்? அங்கிள், எனக்கு உடனே 10 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. நீங்க தான் உங்க பேங்க்ல சொல்லி எப்படியாவது அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி தரணும். என்னம்மா அசால்ட்டா 10 கோடி பணம் வேணுங்கிற? மா, 10 கோடிக்கு இப்போ லோன் அப்ளை பண்ணாலும் அதெல்லாம் ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகுமா? லோன் எல்லாம் வேண்டாம் அங்கிள். பின்ன அப்பா என் பேர்ல 15 கோடி ரூபாய் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காரு. எனக்கே இப்பதான் அங்கிள் அது தெரிய வந்துச்சு. இது பாருங்க, படிச்சு பாருங்க. ரம்யா, இது போதும் ரம்யா. ஃபிக்ஸட் டெபாசிட்ல தானே இருக்கு. இதை ஈஸியா வித்ட்ரா பண்ணிடலாம். 1 வீக்ல உனக்கு பணம் வர்ற மாதிரி பண்ணிடுறேன். ஓகேவா ரம்யா? ஐயோ, 1 வீக்கா?
எனக்கு இன்னைக்கே பணம் வேணும் அங்கிள். மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள பணம் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அங்கிள்? பண்ணலாம் ரம்யா. எமர்ஜென்சி க்ளோசர் போட்டு பணத்தை வித்ட்ரா பண்ணலாம். என்ன ஒன்று, பேங்குக்கு கொஞ்சம் பெனால்ட்டி பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அது பிரச்சனை இல்லை அங்கிள், கட்டிக்கலாம். எனக்கு உடனே பணம் மட்டும் கிடைச்சா போதும். சரிம்மா. ரம்யா, நான் பேங்க்கு போயிட்டு ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறேம்மா. ரம்யா, அதிகபட்சமா 2 மணி நேரத்துக்குள்ள பணம் உன் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், இது போதும் எனக்கு. ஆமாமா, எதுக்காக அவசரமா இந்த பணத்தை எடுக்கிற? ரம்யா, 10 கோடியை உடனே எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னமா உனக்கு எமர்ஜென்சி? நான் இந்த கேஸ வாபஸ் வாங்கணும்னா நீ எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் தரணும். ஏ ரம்யா, அப்பாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ட்ரை பண்றியாமா? ஆமா அங்கிள், கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கு தான் அந்த பணம் இப்ப தேவைப்படுது. அப்படின்னா ஓகே ரம்யா, அப்ப நான் உடனே பேங்க்கு போயிட்டு பணம் உன் அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி பண்ணிடுறேன். ஆனா ஒண்ணுமா அங்கிள், யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாத. இதனால இந்த கேஸ் சால்வ் ஆகுமான்னு 1க்கு 100 தடவை நல்லா யோசனை பண்ணி பாரு. நான் நிறைய யோசிச்சுட்டேன் அங்கிள். பணத்தை கொடுத்தாதான் இந்த பிரச்சனை சரியாகும். சரி ரம்யா, நான் பேங்க்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். ஓகேவா? நான் கிளம்புறேன். சரிங்க அங்கிள். இது புடிங்க. சரி, அப்ப நான் வரேம்மா. தேங்க்யூ அங்கிள். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.